வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறடி கேசி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். மனோஜுக்கு இப்போது அவரோட பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையா அப்படின்னு ரோகிணி மனோஜ்கிட்ட கேட்டுட்ருக்குறாங்க. 1,00,000 ரூபாய்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் சொல்கிறாரு, அந்த கிரெடிட் கார்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சிபில் ஸ்கோருமே ரைஸ் ஆகும், அது நம்மளோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக அந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. இதுக்கிடையில் வித்யாவை கூப்பிட்டுட்டு ரோகிணி இப்போது மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ எதுக்காக உடனே செக் பண்ண வந்திருக்கிற அப்படின்னு கேட்டுட்ருக்குறாங்க வித்யா. உங்கள் 2 பேருக்கும் கல்யாணமாகி 1 இயர் தானே ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி வித்யாட்ட சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறேன்னு உனக்கே தெரியும், இந்த குழந்தை வந்தால் தான் நாளை பின்ன என்னோட பாஸ்ட் பற்றி எல்லாருக்கும் தெரிய வந்தாலும் மனோஜ் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் கன்சீவ் ஆகலை, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ரோகிணி. உனக்கு என்னடி ப்ராப்ளம் இருக்க போது, ஆல்ரெடி நீ குழந்தை பெற்றவ தானே அப்படின்னு சொல்கிறாங்க வித்யா. மெதுவாக பேசிட்டு யாராவது தெரிஞ்சவங்க வந்துட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க ரோகிணி. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறதுக்காக ரோகிணி இப்போது ரூம்குள்ளே போகிறாங்க. இதுக்கிடையில் அதே ஹாஸ்பிட்டலுக்கு இப்போது சீதாவும் மீனாவும் வராங்க. அங்கே நடக்கிற அக்கௌண்டன்ட் இன்டர்வியூக்காக கலந்துக்கிறதுக்காக சீதா அங்கே வந்திருக்குறாங்க. மீனா சீதாட்ட சொல்கிறாங்க, நீ உடனே வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை சீதா, நீ மேலே படிக்கணும்னு ஆசைப்பட்டா படி சீதா, மாமா உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னார்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறேங்க. சீதா சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லைக்கா, நான் வேலைக்கு போகலாம் டிசைட் பண்ணிட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கிடையில் மீனாவுக்கு ஒரு மாலை கட்டுறதுக்கான ஆர்டர் வருது, அதனால சீதாட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கிடையில் ரோகிணியை செக் பண்ணி பார்த்தா டாக்டர் சொல்கிறாங்க, ஃபிசிக்கலாக நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது குழந்தை பிறக்கிறதுல சில பேருக்கு டைம் எடுக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். நீங்கள் ஏதாவது மென்டலாக ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேங்க. ஆமாம் டாக்டர், கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூ, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுவும் இதுக்கு ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்கலாம், நான் உங்களுக்காக விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். வித்யாட்ட டாக்டர் சொன்னதை பற்றி சொல்கிறாங்க. ரோகிணி இப்போது ரிசப்ஷனில் பணம் கட்டிகிட்ருக்கிறத பார்க்குறாங்க சீதா. அந்த டைமில் கரெக்டாக சீதாவை ஹெச்ஆர் கூப்பிடுறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னதும் அங்கேருந்து போயிடுறாங்க சீதா. இன்டர்வியூ முடிஞ்சதும் இப்போது சீதா மீனாவுக்கு கால் பண்ணி எனக்கு வேலை கிடச்சிருச்சுக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்பா இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு மீனாவே சொல்லிட்டுருக்குறேங்க. அக்கா, நான் இங்கே ரோகிணியை பார்த்தேங்க்கா, அவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்னு தெரியலக்கா, ரிசப்ஷனில் ஏதோ பில் கட்டிகிட்டு இருந்தாங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க சீதா. ஒருவேளை ரோகிணி கன்சீவாக இருப்பாங்களோ, அதனால தான் அங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுவும் இருக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதா. 2 நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரோகிணி எப்போதும் உன்னோட மாமியார் கூட சேர்ந்து உன்னை மதிக்கிறதே இல்லை, ஆனால் நீ எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்குறாங்க சீதா. ரோகிணியும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தானே, நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகுதுன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க மீனா. ரொம்ப சந்தோஷமாக இப்போது கேசரியெல்லாம் கிண்டிட்டுருக்குறாங்க மீனா. என்ன மீனா, சீதாவுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு கேசரி பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு முத்து. அதுவும் ஒரு காரணம் தான், இன்னொரு காரணமும் இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எல்லாரும் முன்னாடி நான் அந்த காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கேசரி கொண்டு கொடுக்குறாங்க மீனா எல்லார்ட்டையும். இப்போ எதுக்காக கேசரியை செஞ்சுருக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. மீனா தங்கச்சி சீதா ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டாலும் அதுக்காக தான் பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சொல்லாததெல்லாம் எதுக்காக பண்ணிகிட்ருக்குற, என் வீட்டு சீனியெல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு திட்டுறாங்க விஜயா. நான் அதுக்காக மட்டும் பண்ணலை மாமா, ரோகிணிக்காகவும் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. இவங்க எதை பற்றி சொல்ல வராங்க அப்படின்னு ரோகிணி ரொம்ப ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்குறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் ரோகிணி மனோஜ்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நமக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல, நம்ம 2 பேர் வேணா போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டால் மனோஜ் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கம்ப்ளீட்லி ஆல் ரைட் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணி மனோஜ்கிட்ட கேட்குறேங்க, எந்த டெஸ்ட்டும் எடுக்க வேணான்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், நீயும் ஜீவாவும் லிவிங்கில் இருந்தீங்களே, அப்போ அவள் கன்சீவ் ஆனாலா அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க. மனோஜ் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.